ஹாய் கைஸ், இந்தியா எப்படியோ ஒரு வழியாக இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல் வந்துட்டு வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அருமை, அட்டகாசம், கொய்யாலே ஜஸ்ட் மிஸ். வின் பண்ணாங்கன்ற விட ஒரு வழியாக தப்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பால் அங்கிட்டு இங்கிட்டு போயிருந்தா இது இந்தியா சோழியை மூடிட்டு வெளியே வந்திருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கிலாந்து ஃபைனல் போக வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நேற்று மேட்ச் மட்டும் தோத்துனாங்க, நைட்டு தூக்கமே வந்துட்டு இருக்காது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி செமிஃபைனல் தோக்கறக்கா நீங்கள் ஆடுங்கன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இந்தியா எதுவும் பண்ணாமல் அழகாக ஜெயிச்சு ஃபைனல் போயிட்டாங்க. ஃபைனல் எதுவும் சொதப்பாமல் இருந்தால் சரி. நேற்று மட்டும் ஜேக்கப் பத்தல் ஆடின இன்னிங்ஸுக்கு இந்தியா தவிர வேறு எந்த டீம் எதிரில் ஆடி இருந்தாலுமே நான் கண்டிப்பாக இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு நடிச்சிருந்திருப்பேன். ஏன்னா ஜேக்கப் பத்தல் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. இந்தியா ஜெயிச்சது வந்து முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் நான் அக்சர் பட்டேல் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலே அக்சர் பட்டேல் ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயராக இருக்காரு. அவர் நேற்று பார்த்தீங்கன்னா 3 கேட்ச் பிடிச்சி இந்தியா வின் பண்ண வச்சாரு. 2024 வேர்ல்ட் கப் ஃபைனலில் 3 விக்கெட் டக்குன்னு போனப்போ அவர் தான் போய் ஸ்பின்னர்ஸ் டேக் பண்ணி ஒரு 43 ரன் அடிச்சிருந்தாரு. போன 2024 செமிஃபைனல் இதே இங்கிலாந்து கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச்சில் வாங்கியிருந்தாரு. அவ்வளோ நல்லா பண்ணுற அக்சர் பட்டேலுக்கு இந்த சென்ட்ரல் கண்டக்டில் கேரியர் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன தான் சொல்கிறது கைஸ், நான் ஃபைனல் மேட்ச் ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லாக அபிஷேக் சர்மா அடிக்கவே இல்லை, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்கல. ஜிம்பாப்வேக்கு எதிராக மட்டும் ரொம்ப அடிச்சாரு. எனக்கு என்னமோ அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபைனலில் அபிஷேக் சர்மா போட்டு போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது நடக்குது இல்லையன்று. எனக்கு வந்து அபிஷேக் சர்மா ஃபைனல் அடிக்கலான்னு தோணுது. உங்களுக்கு ஃபைனல் என்ன நடக்கும்ன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.